மை மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோன்னு பார்த்துடலாமா? வெயில் பயங்கரமாக அடிக்குது, அதனால பாடியை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கீரை தான் செய்ய போகிறோம், குளிர்ச்சி அப்படின்ற காரணத்தினால. எப்படி செய்யலான்னு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க. நான் சொன்ன வெயில் இவன் தான் பயங்கரமாக இருக்கானா? அரைக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, இவன் தான் ஹைலைட்டே, பயங்கரமாக வாசனை அடிக்கும். இது துருவ முடியாத காரணத்தினால் தேங்காய் பூ மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிருக்கோம். அதுக்கடுத்து உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம். தாளிப்பு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா முருவலாக வரணும், அப்போதான் செம்ம டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு அடுத்து காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வருவாங்க எல்லாரும் கலந்து. இப்போ இந்த சமயத்தில் பொடி பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓவராக வதங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்போ தான் சாப்பிடும்போது அங்கங்கே நல்லாயிருக்கும், வாயில் தென்படும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். எங்கள் வீட்டாண்ட ஒரு கட்டு 25 rupees அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். உங்கள் வீட்டாண்ட எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம போட்ட இவ்வளோ நிறையா இருக்க கீரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். கீழே இருந்து மேலேன்னு கிண்டி விட வேண்டியதுதான். ஏமா சிம்மில் வச்சுருக்க? சிம்மில் வச்சு தான் கிண்டணுமா? கொஞ்ச நேரம் ஒரு லிட் போட்டு மூடிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி கிண்டிடலாம். வாசனையே பயங்கரமாக வந்துட்டுருக்கு. வீடியோவில் நீங்கள் பார்க்குறனால உங்களுக்குலாம் தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவே தட்டில் வச்சு கொடுத்தா காலி பண்ணிடலாம் போல் இருக்குது. வெயிட் லூஸில் இருக்க எல்லாருக்குமே சூப்பரான ரெசிபி இது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நிறையா போட்டுமா நான் வைக்கும் போது கை. இப்போது அந்த கீரை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அளவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீரை இன்னும் சுருங்கும், அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கீரை வேகும் போது நம்ம எந்த விதமான வாட்டரும் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மூடி வச்சு வதக்கும் போது கீரையில் இருக்க வாட்டரே லூஸ் ஆகி இந்த இடத்துல தெரியுதா, அப்படியே தானாக வேக ஆரம்பிச்சிடும். நம்ம கீரையை வாஷ் பண்ணுறோம்ல, அதுலேயே தண்ணி இருக்கும். அதுவும் இல்லாமல் கீரை சுருங்க அதுலேருந்தே வாட்டர் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது கடையெல்லாம் மாறிடும். இப்போ மூடி போட்டு திருப்பி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கீரை எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு நமக்கே தெரியுதா? இப்போ நான் சொன்னல ஃபஸ்ட்டு காமிச்சப்போ வாட்டர் எவ்வளோ தேங்கி நின்றுச்சு, இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாத அளவு போயிடுச்சா? இந்த மாதிரி தான் வதக்கி எடுக்கணும். வாட்டரோடு அப்படியே விட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லா ட்ரையாக பண்ணி எடுக்கும் போது தான் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிருச்சா? இப்போ தேங்காய் பூவை சேர்த்துடலாம். தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ சூப்பரான கீரை பொரியல் ரெடி. அப்படியே சுட சுட எடுத்து பரிமாறிக்கலாம்.